தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி ஒரு காஸ்ட்லியான ரிங்க இளமதிக்கு பிரசன்ட் பண்றாப்ல. இளமதி வாங்க மறுத்தர்றாங்க. அதே டைம்ல இளமதியோட அப்பா அத வாங்கி இளமதி கிட்ட குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, வாங்குனதுக்கு அப்புறம் இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி ரிஷி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. "எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாலாம் எனக்கு வாங்கி குடுக்குறீங்க?" அப்படின்னு இளமதி கேட்க, "இல்ல இன்னைக்கு உனக்கு பொறந்த நாள்ல, உனக்கு குடுக்காம வேற யாருக்கு குடுக்க போறேன்? இன்னைக்கு உன்னோட பொறந்த நாளு. இன்னும் உனக்கு நெறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ரிஷி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இளமதியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மாதிரி இல்லாம, இளமதியோட மாமா மாதிரி வேல பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ, தன்னோட வீட்டுக்காரர தனியா கூட்டிக்கிட்டு போயிடுது. இளமதியும், ரிஷியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மாகிட்ட போய் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாப்புல, இளமதியோட அப்பா. ஆனா, அவங்க அந்த காந்திமதி இருந்துகிட்டு கேட்கிறதா இல்ல. எப்படியாச்சும் ரிஷியையும், தன்னோட பொண்ணையும் சேர்த்து வச்சிரணும் அப்படிங்கிறதுல மட்டும் குறியா இருக்கு. இத ரிஷி புரிஞ்சுக்கிறாப்புல, அப்பா நல்ல வேளை இவங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளாரயே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு மியூசிக் ப்ரோகிராம் இருக்கு. அதுக்கு நீங்கலாம் வரணும் அப்படின்னு கூப்பிட, இளமதியோட அம்மா நாங்கலாம் எதுக்கு? நீங்க இளமதிய மட்டும் கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இளமதி வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா அங்க எல்லாம் இருக்கிறதுனால பெருசா எதுவும் இளமதி சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க நினைக்கிறது ஒரு காலத்திலயும் நடக்காது அப்படின்னு இளமதி இருந்துகிட்டு, இந்த ஜென்மத்தில எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம இளமதியோட அப்பா என்ன செய்றாங்க அப்படின்னா, பரமன கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாப்ல. நாளைக்கு வந்து மியூசிக் ப்ரோகிராம்க்கு இளமதிய கூட்டிக்கிட்டு அவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பரமனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாப்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.